வெல்கம் டு அகத்தியர் ஃபால்ஸ். நம்ம இந்த ஃபால்ஸில் வந்து ஒரு ஃபால்ஸு, அகத்தியருடைய கோயில், ப்ளஸ் ஒரு டேமு, தாமிரபரணி ஆறுன்னு சொல்லுவாங்க. தாமிரபரணி ஆறு வர இடமே தான் அது. இது எல்லாத்தையும் நம்ம இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க இந்த அகத்தியர் ஃபால்ஸ் அதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே போனாலே உங்களுக்கு செம செக்கப் இருக்குது. நீங்கள் கேமரா எடுத்துன்னு போகக்கூடாது. அதே மாதிரி ட்ரோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. மொபைல் ஃபோன்ஸ் மட்டும்தான் அலௌடு. கேமராலாம் எடுத்துகிட்டே போகக்கூடாது. தயவுசெய்து எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டிட்டு அப்புறம் போலீஸ் கேஸ் ஆகிடும்போது ஏன்னா ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டேக் கேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணாமல் ஜம்முன்னு இயற்கையை ஃபால்ஸை செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இதில் 2 வழி இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே, அப்புறம் கீழே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே போயிடுங்க. இப்போ நாங்கள் போன மாதிரி அதான் அகஸ்தியருடைய கோயிலுக்கு போயிட்டு அங்கே வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலாம். அருவியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே போய் அந்த டேமையும் ப்ளஸ் அந்த தாமிரபரணியும் பார்க்கலாம். தயவு செஞ்சு இங்கே பார்சல் வாங்கிட்டு போயிடுங்க. இங்கே முடிஞ்ச அப்புறம் நீங்கள் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்த அப்புறம் பார்சல் வாங்கிட்டு அங்கே டேமுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா அதோட பெஸ்ட் என்னென்னா சாப்பாடு செய்கிறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். முக்கியமானது என்னென்னா அங்கே குரங்குங்களாம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய தின்பண்டங்கள்லாம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ போனால் வேனு இல்லை காரில் போங்க. இந்த பஸ்ஸில் போகிறது, அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில், தனிப்பட்ட ப்ரைவேட் பஸ் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட முறையில் அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வண்டியில் போகிறது போகாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அங்கே ப்ரைவசின்றது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா லேடிஸ் அங்கேருந்து குளிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர் நடந்து தான் அவங்க ட்ரெஸ் சேஞ்சே பண்ணணும். அவங்க அது அந்த வெட்டில் தான் அவங்க வரணும். ஸோ அதனால தான் சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். அங்கே டிக்கெட் தேவையில்லாத நீங்கள் இங்கே அந்த டிக்கெட்டை காட்டினா தான் உங்களுக்கு இங்கே அலோடே பண்ணுவாங்க. டிக்கெட் எல்லாம் உங்களை இங்கே அலோட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் அங்கேயே நீங்கள் உள்ளேயே வர முடியாது. ஸோ இப்போ நம்ம அகத்தியர் ஃபால்ஸ் அதுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம இப்போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமானது. ப்ரைவேட் வண்டி லேடிஸோடு வந்தீங்கன்னா ப்ரைவேட் வண்டி முக்கியம். ஜென்ட்ஸ் மட்டும் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா கேமராஸை தவிர்த்துடுங்க. செல்ஃபோன்ஸை வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு பிரச்சனைக்கு ஆளாயிடாதீங்க. உங்கள் சேஃப்டியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் ஓன் ட்ரெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் காரு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் ப்ரைவசி நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. இந்த குரங்குங்களை பாருங்கள், அவங்க செம்மையாக ஃபோர்ஸ்லாம் சூப்பராக கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எதனா வச்சுருந்தீங்கன்னா இவன் கூட கம்மா வந்துடுவாங்க. இன்னும் நம்ம கண்ட்ரி குரங்கு இருக்குது பார்த்திங்களா, நம்ம கண்ட்ரி குரங்கு, நாட்டு குரங்கு, அந்த குரங்கு பண்ணுற அட்டகாசத்தை பின்னாடி வர வீடியோவில் பாருங்களேன். செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாலும் குரங்கு வர வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த குரங்கு வர வீடியோ கிளிப்புடைய அந்த டியூரேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இன்னும் மழைலாம் பெஞ்சிச்சுன்னா இது 24 மணி நேரமும் தண்ணி வந்துனே இருக்குமா. இன்னும் 25 நாளும் தண்ணி எப்போவுமே அருகில் கொட்டினே இருக்குமா. சேஃப்டி பர்பஸ் லேடிஸ்லாம் வராங்க. ஸோ அதனால் நம்ம அந்த கேமரா அந்த பக்கமே திருப்பக்கூடாதுன்றதுக்காக நான் கேமராவை கீழே இறக்கிட்டேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வரணும், அவங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணோன்னா அவங்க லேடிஸ் போயிட்டாங்க. ஸோ அதனால் நான் கேமராவை ஸ்ட்ரைட்டாக்கி அறிவு மூலியமாக அந்த குளத்தில் தண்ணி வருது. அதில் மீனிங் இருக்குது. இந்த மீன் பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் கேமராவை இதுக்கப்புறம் எடுக்க முடியாது, ஏன்னா சேஃப்டி பர்பஸ் முன்னாடி சொன்ன மாதிரி.
நாங்கள் குளிச்சு துணி காய வைக்கும்போது இங்கே இதோ நம்ம கண்ட்ரி பிறந்தவங்க இருக்காங்கள, இவங்கெல்லாம் வந்து சூப்பராக எங்களை சிரிக்க வச்சாங்க. ரொம்ப ஃபன்னாக போச்சு. அந்த ஃபன்னை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அவர் வந்து கூட்டின்னு போனாரா? என்ன தெரிகிறது? அங்கே பாரு, அதை ஆராய்ச்சி பண்ணுங்க பாரு. எங்கே போகலான்ற? ஐயோ அப்புறம் நடுவில் ஒருத்தன் கிராஸ் ஆகி பண்ணுறான். இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வரோம்ல. நம்மளை வந்து போட்டுறப்படுவோம். அங்கே வர அங்கே வர இதெல்லாம் தம்பி பண்ணுங்க. அது போடுங்க, அந்த வாழை வச்சுக்கணும். அது ஏதோ பண்ணுவாங்க, அதுதான் பிடிச்சி கச்சி விட்டோம். பகுக்கு அங்கே வர அங்கே வர அங்கே வர மாற்றி விட்டே சரி. இல்லையா மூணு போயிடு கையில் வச்சுங்க. வாங்க பார்க்க மாட்டேன் மாட்டேன் 15 வீடு பஃபன் வேட்டையாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பச்சை வச்சுன்னு சாப்பிட்டு எதாவது பஃபல் இதான் பஃபலோ தான். என்னென்ன இது அது என்ன பண்ணுறது? அந்த கல் மேலே இருந்துன்னு சுற்றிடா, அது தள்ளி விடு. மீன் பார்க்குது எகுருமோ? இப்போ எகுரு போகுதுன்னு நினைக்கிறாங்க பாரு. ஏய் அடே, அது ஏதோ தள்ளி விட்ட மாதிரி இது சீன் போடுச்சு வர்றா. இப்போ இது அங்கே வர்றா டைவெல்லாம் அடிக்க பற்றியா குளிச்சுட்டு பாருங்க. கட்டிங் விட்டதா? அதான் அங்கே வர அங்கே வர ஜம்முன்னு வெயில் இதுங்களை கூட அங்கே வரா. ஏய் அங்கே வர உள்நீச்சல் ஆச்சு அப்படியே உள்ளே போயினுக்குறாது. அங்கே வரா. இதுங்களா இப்படா இதுங்களே கற்றுக்குதுல்ல இயற்கையில். இது எனக்கு நீச்சலே தெரியாது. அதுரா அங்கே வர்றா. சண்டை போடுது எங்க உள்ள உள்ள கட்டி பிடிச்சின்னு போயிடும். எங்க போயா பிடிக்காட்டா? அது பிடிச்சி ஐட்டு விட்டு நாங்கள் அப்படிதான் போகணும். பிடிக்க போனோம் பார்க்குதுராது. என்னையே வீடியோ எடுக்கிறியா நீ? அவனை வாடா அவனை செய்கிறேன். அங்கே ரத்தது ஐயா அங்கே வர கை தொடிக்குது வர்றது. வச்சேரி வாடா வேண்டா இதுங்க. அங்கே வர சண்டைய டேங்கப்பா. கரெக்டாக அதுங்க குளிக்கிற டைமில் நம்ம வந்துக்கிறோம். அது அங்கேருந்து டை வச்சுதுடும் அப்படியே. அது அங்கே மேலே அடிக்குதுடா. அது அடிக்கிட்டாங்க இல்லையா? அதான் கூட உன்னை கூட்டின்னு போயிடாங்க. அங்கே ஒருத்தனை கூட்டு போனாங்க பார்த்தியா? இறங்க சொல்ல ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க பார்த்தியா? என்ன பண்ணா? அதான் இந்த மாதிரி மிருக ஜீவனை ஏதோ ஒன்று குணப்படுத்திக்கிறான். நீ அதுங்கிட்ட போயக்கூடாது. தூரத்துலேருந்து ரசிச்சுக்கணும். இந்த மாதிரி வீடியோ எடுத்து அவன் ரசிச்சுக்கணும். அங்கே வர கடிச்சுது. ஐயோ கடிச்சுதுங்க போகிறாங்க ஏதாவது. அதரா கரெக்டாக அது எகிரிச்சு லபக்குன்னு பூச்சி வலிச்சிச்சு. அது காலை பூச்சி குடி குதி 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 குதி. கை வலி தானே அதுக்கு. ஏய் டை வலி டை என்னம்மா நீ? அங்கே போடுற அங்கே போடுறா. ஏய் ஜாலியாக இருக்குங்களா? சோறு கண்ட இடத்துல சோறு கண்ட இடத்துல இருக்கும். அதுங்களாம் குளிக்காது போகுது. அதுங்க அப்புறம் இதுங்க குளிச்சு போன அப்புறம் அதுங்க குளிக்கும் போகுது. அது மழை பெஞ்சு அது வேறு குழந்தை இது வேறு ரகம் இருக்குல்ல. அங்கே போகிறா சண்டைடா கடிச்சுக்குதுங்கடா. சண்டை போடுவாங்க. நின்றுட்டியா? உன்னை எடுத்துட்டுனா அதுதான் முடிச்சு. தண்ணியா
நம்மளும் அந்த எச்சரிக்கை காட்டுவோம். என்ன பைப்லாம் போகுது, தொடப்பெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் பெருக்கின மாதிரி எனக்கு எதுவும் தெரியலையே. நம்மளே பெருக்கணுமா? நல்லதா. நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அடுத்த டிஎன்ஸ் யாருன்னா வந்தீங்கன்னா வரும்போதே சாப்பாடுலாம் எடுத்துன்னு வந்துடுங்க. எடுத்துன்னு வந்துட்டு இங்கேயே சாப்பிட்ருங்க. குளிச்சுட்டு ஜம்முன்னு சாப்பிட்றலாம். திரும்பி போய் கடைக்கு போய் வாங்கின்னு வந்து அங்கே வெயிலாக இருக்கும், அங்கே சாப்பிட முடியாது. இங்கே சாப்பிட்டா ஜம்முன்னு நிழலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு இந்த படிக்கட்டை ஏறி ஏறும்போதே ஜீர்ணிச்சிடான். ரொம்ப கஷ்டம்லாம் பண்ணுவானா. ஏறும்போதே ஜீர்ணிச்சிடான். படிக்கட்டெலாம் பயங்கரமாக போகுது. சிவன் கோயிலா? சிவா. ஆமாம், சிவன் அப்போ நம்மளை பார்க்க ஒத்துக்கினாரா? சிவனை பார்க்குறதுலாம் கஷ்டம் நாங்களே. சிவனை அப்போ நம்மளை பார்க்க ஒத்துக்கின்னு இருந்திருக்கிறாரு. அதனால தான் ஃபஸ்ட்டு சிவனே பார்க்குறோம். நேற்று முருகர் நம்மளை பார்க்க ஒத்துக்கினாரு. திருச்செந்தூரில் லேட் நைட்டில் பார்த்து முடித்தோம். இன்றைக்கி சிவனை மத்தியானமாக குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறோம். ஆமாடியோ, எங்கே வேலையா? இது இன்னைக்கு இப்பயே மூச்சு வாங்குது. நான் என்ன கொண்டாரங்கி மலைலாம் ஏறணும், பருவத மலை ஏறணும், வெள்ளையங்கிரி மலை ஏறணும். இது தமத்துண்டு இவ்வளோ தான் ஏறினேன். இதுக்கே இப்படி மூச்சு வாங்குது. ஆமாம், இந்த பாறை மல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம். ஜம்முன்னு அழகாக இருக்குல்ல. இந்த படத்தில் பார்ப்போமே, அந்த பாட்டெல்லாம் வருமே, அந்த மாதிரி. இந்த தண்ணி வந்து தாமிரபரணிலேருந்து கலந்து வருதுன்றாங்க. அதே மாதிரி இது வந்து கல்யாண தீர்த்தன்றாங்க. இது இந்த தண்ணியில் குளித்தா கல்யாண தீர்த்தம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் தெரியாது, கல்யாண தீர்த்தம்னாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். தண்ணி எவ்வளோ அழகாக வருது பேர். அந்த அருவிப்போல் நெஞ்ச அணுவாளி. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது. கும்முடி ஆயுசு டிஎன்ஸ் நேச்சுரல் சவுண்டை கேளுங்க. கீச் சவுண்டு கேட்குதா? கீன்னு கற்றுது பாருங்க. இருக்கும் தெரியாது. அப்போ முடிஞ்சு வந்துட்டா. பயிர் இருக்கும். அருள்மிகு வன துர்க்கை அம்மன். அடேங்கப்பா, என்னடா முடிஞ்ச இந்த இயற்கை சவுண்டை நீங்களும் வாங்கிக்கோங்க. என்ன இயற்கை சவுண்ட்னால் தண்ணி வர்ற சவுண்டு தான். இயற்கை சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணிக்கிறீங்க. இந்த தண்ணி சவுண்டு கேட்கலன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போன புண்ணியெல்லாம் திரும்பி வந்துடும். அதனால் சவுண்டு கேட்டுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சவுண்டு கேட்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்க இன்னும் வரலங்க. நடுவில் போர் அடிக்கூடாதுன்னு சாமியை காமிச்சு ஏமாற்றினாராங்க. இன்னும் நிறைய போனேன், அப்போ தான் நம்ம சிவன் அடிகளை பார்க்க முடியும். பா, ஒரு மலையை கொடாஞ்சி இப்படி வந்து வருப்பா,
இங்கேருந்து படிக்கட்டு வச்சு பயங்கரம் நல்லா. என்னதுடா அது? எம்மம்மா பேரில் பார்த்தா மறிக்குதுப்பா. வியூ எப்படி வருதுன்னு என்னால் பார்க்க முடியல, ஏன்னா ஃபுல்லாக வெயிலாகுது. எப்படி எங்கெங்கேருந்தா தண்ணி வருதுடா பாய். அங்கே ஒரு தண்ணி வருது, இங்கே ஒரு தண்ணி வருதுப்பா. நிற்க வேற முடியல, காலெல்லாம் செம்மையாக சுடுது. ஐயோ இதுதான் அகஸ்தியர். இதுதான் வந்து அவர் தவம் செய்யும் போது இருந்தது. அவர் தவம் செய்யும்போது இந்த ஒரு பொசிஷனில் தான் இருப்பார். இதை நின்று ஆசீர்வாதம் பண்ணும்போது இது சிவன் அடிகளார். இதை படிங்க, இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதோடைய ஷேப்பே ஒரு மாதிரி கால் மாதிரி, மரம் வேறு மாதிரி. செத்தே போயிருப்பேன். டியன்ஸ், இது இறங்குறத விட ஏறதாங்க கஷ்டம். குச்சியா கங்கார் மாதிரி குச்சி ஏற வேண்டியதாகுது. ஐயா ஏம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். கால் வெந்து போகுது. அப்படியா? என்ன டிக்கெட்டு? என்ன கேட்குற? அது எங்கேயோ வச்சேன், ஆனால் எங்கே வச்ச ஞாபகம் இல்லை. டிக்கெட்டு கேட்டால் பார்த்துக்கலாம். போகும்போது எப்படியும் டிக்கெட் இல்லாமலே வாங்குவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் அந்த குட்டிக்கு அங்கே குளிக்கிறதுக்கு நான் போனோம். இறங்கும் போது உஷாராக இறங்கணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கலந்துக்கினே போயிடுவோம். அப்படியே குப்புரடிச்சு கலந்து போய் ஸ்ட்ரைட்டாக எங்கேருந்து இறங்கணுமோ திரும்பி அங்கேயே கூட்டின்னு போயிடுவாங்க. அதனால் ஒரு வழியும் சுதாரணமாக எடுத்து வைங்க. ஸ்குவாட் கிளாஸ் போட்ட மாதிரி இருக்குது. இந்தமாரி பைத்தியம் மாதிரி நடக்கணும் இல்லையா? வரத்துக்கு முன்னாடி ஒரு 5 வாரத்துக்கு ஸ்குவாட் கிளாஸ் போட்டு வந்துடுங்க. அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏப்பா ஓகே, ஒன்றுமே தெரியலையே. இல்லை, என் முட்டிலாம் எப்படி ஆடுதுன்னு காட்டுறேன். அதான் சரக்கு அடிக்கணும்னு.
டிஎன்ஸ் வீடியோ இந்த மாதிரி கிராஸாக வரத்துக்கும் தலை மேலே வரத்துக்கும் கூட கூட்டின்னு போன செவ்வாழை தான் காரணம். ஏன்னா நான் தான் வண்டி ஓட்டினேன். இவர் பிடிக்க சொன்னால் சூப்பராக பிடிச்சிக்கிறாரு. சும்மா மரத்தெல்லாம் காட்டினே இருக்கார். இவர் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக போக வேண்டியது போகுது. ஃபுல்லாக மரத்தெல்லாம் காமிச்சின்னு ரோடே காமிக்காமல் சூப்பராக எடுத்திருக்காரு. நான் அப்போ எனக்கு வியூ ஒன்றுமே தெரில. ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கும்போது என் ஃபோனில் சார்ஜர் வரை 8% தான். இதை எடுத்தும் பார்க்கவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து அந்த தாமிரபரணி ஆறு வரும்ல, அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு வந்துட்டு திரும்பி அந்த டேம் ஒன்று இருக்குது, அந்த டேமை பார்ப்போம். அவ்வளோதான். டேமோட அகஸ்தியர் ஃபால்ஸோட எக்ஸ்ப்ளோர் முடிஞ்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த அகத்தியர் ஃபால்ஸுக்கு போகணுன்ற ஒரு அந்த வைப்பு வரும். சரிங்களா? வீடியோ 4Xல ஓடினாலும் உங்களுக்கு வந்து பக்காவான கிளியராக உங்களுக்கு வியூ இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸோ டிஎன்சி இங்கே வந்து பழங்குடியினர்லாம் இருக்காங்க. இது வெறும் நான் வரும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் டேக் ஓவர் பண்ணி நடத்திட்டுருக்காங்கன்னு நினச்சேன். பட் இது அவங்க கூட சேர்ந்து பழங்குடியினரும் சேர்ந்து இதை நடத்திட்டுருக்காங்க. இப்போது முன்னாடி ஒரு பஸ்ஸு போச்சுல்ல, அதுக்கப்புறம் அந்த பழங்குடியினர் வீட்டுங்களுக்கு போகிற மாதிரி தான் அங்கே தான் போகுது. நம்ம போகிற வழியிலும் பழங்குடியினர் வீடு ப்ளஸ் வந்து ஸ்கூலு எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு சிட்டியில் என்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். ஏன்னா அவங்க இந்த முயற்சி எடுக்கலைன்னா பழங்குடியினர் வந்து இவ்வளோ வந்து ஒரு சூப்பராக ஒரு சிட்டியில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா சிட்டியில் இருக்கிற மாதிரி சூப்பராக பார்க்குறதுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா சூப்பராக இருக்காங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் அழகாக ட்ரெஸ் போட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்துட்டு நாங்கள் பார்த்தோம். அதேமாரி இங்கே ஒரு வண்டு இருக்குது. அந்த வண்டு வந்து பாத்ரூம் போனால் மலை சாரல் மாதிரி விழுமா. ஆக்சுவலி அது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. நான் போலீஸ்காரர்கிட்ட கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க அது வண்டுப்பா, அது பாத்ரூம் போகுது அப்படின்னு. ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு கேட்டு. ஏன்னா அதை நாங்கள் குளிச்சுன்னு வந்தோம். அதில் லைட்டாக தூரல் மாதிரி தான் தெளிச்சுது. அதை நாங்கள் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணிருந்தோம். அவர் சொன்ன அப்புறம் டவுலை தூக்கி தலை மேலே போட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். போயிடு போ, அப்படியே விடு. நான் வீடியோ அது மாதிரி பயங்கரமாக இது வரப்பா. ஆனால் இங்கே அனல் தெரியுதுடா. ஏய் இதோ குளிக்கிறாங்க பாடுறா. இதான் நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து டிஎன்ஸ் இதான் வந்து அந்த தாமிரபரணி போகிற வழி, அந்த ஆற்று தண்ணி போகிற வழி. இதான் தாமிரபரணி தண்ணி. இந்த வழிக்காக தான் போகணும். அந்த ஃபால்ஸுக்கு கூட நம்ம கீழே குளித்த ஃபால்ஸுக்கு கூட இங்கேருந்து தான் தண்ணி போகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே தான் போய் குளிக்க போகிறோம். ஓகே, என் ஃபோனு நீ சாவ போது. இங்கே வர்றா, அப்படியே மீன்லாம் ஜம்முனுக்குதுடா. ஆனால் வழுகுதுடா. ஏய் லூஸ்காரமா வந்துடா, செல்லு மேலே பட்டுச்சு செத்துருவேன். ஜில்லுன்னு இல்லை, வழுகுது பாரு. ஏய் இதெல்லாம் என்ன மீன்டா? அப்படியே புளி மூந்துரு. ஆன் பண்ணிடா. போனோம். இது நல்லா இருக்கு. நான் இப்போ நீச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்கும். இப்படிப்பா அங்கே பா. வேணா இதெல்லாம் ஐயோ கவரு. டிஎன்ஸ் இதான் அந்த டேம். அவ்வளோதான் டிஎன்ஸ். அகஸ்தியர் ஃபால்ஸோடைய விளாக் முடிஞ்சு. இதோட நம்ம வந்து கொண்டாரங்கி ஹில்ஸ்
டிஎன்ஸ் இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.